பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் செய்வாங்க, சிலது பேசுவாங்க. அங்க நம்ம சாந்தமா இருக்கணும். புத்தர் எப்படி இருந்தாரோ, ஏன் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி பேசினாங்க, நான் தப்பு பண்ணலையே, என்னையே ப்ளேம் பண்ணுறாங்க, நம்ம அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணாமல் எதுவுமே தப்பான விஷயங்கள் நடக்காது. நம்மளுடைய பாவ கர்மாக்கள் நமக்கு சேராது. அதனால்தான் சாந்தமாக இருக்கணும். அந்த குணத்தை கடவுள் எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பாடங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த பூமி மேலே பிறக்கிறோம். நல்லது கெட்டது. சில டைமில் தெரிஞ்சு சில தவறுகள் பண்ணுறோம், சில டைமில் தெரியாமல் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு திட்டு நம்ம திட்டுறோம், அதுக்கப்புறமா அடுத்தவங்க அது மேலே இன்னொரு 2 திட்டு திட்டுறாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 திட்டு திட்டுறோம். ஸோ இது புத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திட்டுக்கு ஒரு திட்டு ஒரு ரிலேஷனாக ஒரு செயினாக போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் தேவையில்லாததெல்லாம் வெளியில் கொண்டு போகும். அதுக்கப்புறமா அகம்ன்றது நான் எந்த ஒரு வேலை வந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் என்னோட ஃபிசிக்கலாக ஒர்க்ஸ் இருந்தாலும் நான் அதை முடிச்சுட்டு நான் தியானம் பண்ணுறது ஒரு நாள் தவற விடாமல் என்னோட ஆன்மாக்காக, ஆன்ம உயர்நிலைக்காக நான் தியானம் பண்ணி என்ன நான் எந்த ஒரு ஜீவையும் எந்த ஒரு மனிதனுக்கும் நம்ம துன்பம் கொடுக்கக்கூடாது. இந்த பூமி மேலே நம்ம வாழ்கிறோம். ஒரு கெட்டது செஞ்சாலும் இந்த சொசைட்டியில் அது தவறாக இருந்தால் போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கேஸ் முடிஞ்சு அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணுமோ இல்லை கைதி ஆகிட்டு அந்த ஜெயிலில் இருக்கணுமான்றது தெரியும். இங்கே மனிதனுக்கு மனிதன் மட்டும் துன்பம் கொடுத்தா மட்டும்தான் இங்கே பனிஷ்மெண்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த யூனிவர்சல் லா என்னன்னா, எந்த ஒரு ஜீவிக்கு நீ துன்பம் கொடுத்தாலும் அது பனிஷ்மெண்ட்ன்றது கண்டிப்பாக அது நமக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதை அந்த சத்தியத்தை நம்ம உணரும் போது நம்ம தவறுகள்ன்றது செய்யவே மாட்டோம். அதனால இங்கே சர்வபூத தயா புஷ்பம், எல்லார் மேலேயும் தயா கருணையோடு நம்ம இருக்கிறது, அந்த குணத்தை கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லி கடவுள் கிருஷ்ணர் கேட்குறாரு. 4வது பார்த்தீங்கன்னா சாந்த புஷ்பம். இதுதான் தியாகராஜ சுவாமி என்ன கீர்த்தனையில் பாடியிருக்காருன்னா, சாந்தமும் லேக்க சௌக்கியமும் லேது. ஸோ மனசுக்குள்ள சாந்தம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை என்றது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சரித்திரமே கிடையாதுன்ட்டு அவர் கீர்த்தனை எழுதியிருக்காங்க. என்னதான் நமக்கு பணம் காசு இருந்தாலும் மன அமைதி இல்லைன்னா வாழ்க்கை சந்தோஷமான நிலையில் இருக்காது. என்ன பணம் காசு இல்லைனாலும் ஒரு மனிதன் மனசு சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு மேலே வேறு எதுவுமே வாழ்க்கையில் நமக்கு தேவை கிடையாது. நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் இருக்கும்போது அவங்க தான் ரொம்ப ஆரோக்கியத்தோடு நல்ல என்ன சொல்கிறது கோடீஸ்வரங்களான்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே புத்தரோட ஒரு கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். புத்தர் பிச்சை எடுக்கும்போது எல்லார்கிட்டையும் ஒரு மனிதன் பார்த்துட்டு, உனக்கு கை கால் எல்லாமே நல்லா இருக்குது, நீ ஏதாவது வேலை பண்ணிவிட்டு நீ அதில் பணம் காசு நீ வாழ்க்கையை நீ வாழலாம். ஆனால் நீ தெருவாக போயிட்டு வீடு வீடாக போயிட்டு பிச்சை எடுக்கிற, இது உனக்கு தேவையான்ட்டு தேவையில்லாத வார்த்தைகளால் அவங்க புத்தரை காயப்படுத்துகிறாங்க. இது பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய சிஷ்யங்கள் பார்த்துட்டு கோபம் வருது, ஆனால் அவங்க எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மனிதன் கொஞ்ச நேரம் புத்தரை திட்டினதுக்கப்புறமா பணம் காசு அந்த நாணயத்தை போடுறாங்க அவங்க தட்டில். புத்தர் அது வாங்காமல் அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. இங்கே அவங்களுக்கே கொடுக்கும்போது என்ன நடக்குது, அந்த ஒரு பைசா யார் கொடுத்தாங்களோ அந்த அவனுக்கே போய் சேருது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே நான் உள் வாங்கலை, அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே உங்களுக்கே சேருன்னு சொல்லிட்டு சாந்தமாக இருந்துட்டு அவர் வெளியில் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அங்கேயும் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல,
என்னுடைய குணத்துக்கு இது ஒரு டெஸ்டிங். நான் சாந்தமாக இருக்கேனா இல்லையான்றது எனக்கு இது டெஸ்டிங் சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற சிஷ்யர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம நிறைய பேர் இந்த சொசைட்டியில் வீட்டில் ஆகட்டும், வெளியில் ஆஃபீஸில் ஆகட்டும், இல்லை ரோட் சைடு ஆகட்டும், நிறைய மக்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம். சில பேர் நமக்கு பிடிச்ச மாதிரி குணத்தோடு பேசுகிறதாகட்டும், சில பேர் வந்து நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் செய்வாங்க, சிலது பேசுவாங்க. அங்கே நம்ம சாந்தமாக இருக்கணும். புத்தர் எப்படி இருந்தாரோ, ஏன் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி பேசினாங்க, நான் தப்பு பண்ணலையே, என்னையே ப்ளேம் பண்ணுறாங்க, நம்ம அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணாமல் நான் என்னோட தர்மத்தை நான் பண்ணேன், அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான், அது அந்த இயற்கை அந்த பிரபஞ்சம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாந்தமாக இருக்கும்போது அங்கே எதுவுமே வந்து தப்பான விஷயங்கள் நடக்காது, நம்மளுடைய பாவ கர்மாக்கள் நமக்கு சேராது. அதனால்தான் வந்து சாந்தமாக இருக்கணும். அந்த குணத்தை வந்து கடவுள் வந்து எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ தியானம் மட்டும் பண்ணால் பத்தாது. இந்த குணங்கள் தான் கடவுள் வந்து பூக்களாக கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த பூமி மேலே நம்ம பணம் காசு கொடுத்து பூக்கள் வாங்கி, இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருது, கடவுளுக்கு வந்து நம்ம எல்லா பூக்களும் நம்ம வந்து வைக்கணும். கடவுள் படித்த அந்த பூக்கள் கொண்டு போய் வைக்கிறது, ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம மொபைலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. என்னோடய குணங்கள் மாறி இருக்கா, அந்த ஒரு குணம், நல்ல குணத்தை நான் பூக்களாக கடவுளுக்கு கொடுக்குறேன்ட்டு அந்த நிலையில் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. க்ஷமா புஷ்பம் 5வது. ஸோ க்ஷமா புஷ்பம்னா நம்ம வந்து மன்னிக்கிறது, மன்னிப்பு கேட்கறது. ஸோ இங்கே நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்து பாடங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த பூமி மேலே பிறப்புறோம். நல்லது கெட்டது, சில டைமில் தெரிஞ்சு சில தவறுகள் பண்ணுறோம், சில டைமில் தெரியாமல் நம்ம பண்ணுறோம். ஸோ நமக்கு பிடிச்ச மனிதர்கள் இருந்தால் உடனே வந்து தப்பு பண்ணிட்டேன் சாரி சொன்னால் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிடுவோம். அதுவே நமக்கு பிடிக்காத மனிதர்கள் தவறு பண்ணால் அங்கே நம்ம வந்து மன்னிக்கவே மாட்டோம். அது ஒரு தவறாக எடுத்துக்கிட்டு பேசுகிறதாகட்டும், அடுத்தவங்க கிட்ட காசிப்ஸ் பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் இது கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம மன்னிக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து அந்த குணத்தை நம்ம உள்வாங்கணும். தெரியாமல் பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணாலும் அவங்களுடைய குணம் அவ்வளோதான், ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு மன்னிக்கணும். நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணால் உடனே நம்ம சாரி கேட்கணும். இந்த ரெண்டுமே வந்து எப்போ நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வருவோமோ அப்போ நமக்கு இந்த பூமி மேலே யாருமே எனிமீஸ் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸு தான். தப்பான விஷயங்கள் தெரிஞ்சு சில பேர் பண்ணாலும் மன்னிக்கிற குணம் எனக்கு இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு பூக்களை கடவுள் கேட்குறாரு. ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பாடங்களாக கற்றுக்கணும். ஸோ சில டைமில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது நமக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற ரிலேஷனுக்காகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும். ஸோ ஒரு திட்டு நம்ம வந்து திட்டுறோம், அதுக்கப்புறமா அடுத்தவங்க அது மேலே இன்னொரு 2 திட்டுறாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 திட்டுறோம். ஸோ இது புத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திட்டுக்கு ஒரு திட்டு வந்து ஒரு ரிலேஷனாக ஒரு செயினாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே பேட் கர்மா சேர்றதுனால வாக்ஷேத்திரம், வாக் சுத்தின்றது இருக்கணும். வாக்ஷேத்திரம்ன்றது வந்து அங்கே வாக்கால் தான் நம்மளுடைய பாவ கர்மாக்கள் சேருது. ஸோ நீ திட்டும் போது உனக்கு பேட் கர்மா சேருது, அது தேவை கிடையாது. மௌனமாக சாந்தமாக இருந்துட்டு அங்கே மன்னிச்சிட்டோன்னா அங்கே அந்த ஒரு பிரச்சனை வந்து அதோடையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மனம் சாந்தி ஆகிடும். தியானம் பண்ணும்போது ஒரு சாந்த நிலைக்கு வந்துடுவோம். யாருமே நமக்கு எனிமீஸ் கிடையாதுன்ட்டு அந்த ஒரு நிலையில் நம்ம இருக்கும்போது பாவகர்மா சேராது நமக்கு. இது நமக்கு ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். க்ஷமா புஷ்பம்ன்றது கடவுளுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய குணம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தபஸ்னால் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நம்ம இருக்கோம், வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கோம், நம்ம ஃபேமிலியோடு இருக்கோம். இப்போ இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறமா அளவோட சாப்பாடு. இதுக்கு முன்னாடி நம்ம 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ தியானம் பண்ணுறதுனால நிறைய காஸ்மிக் எனர்ஜி எடுக்கிறதுனால அந்த சக்தியால் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்மளுடைய சாப்பாடு 2 வேளை ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா 8 மணி நேரம் நார்மல் மனிதன் வந்து தூங்குறான்னா நம்ம தியானம் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு 5 to 6 hours தூங்குனா போதும். ஸோ இங்கே நம்மளுடைய தூக்கமும் குறைஞ்சிக்கணும். ஸோ தபஸ்னா என்ன, சாப்பாடு உணவு நம்மளுடைய தூக்கம் குறைச்சிக்கிட்டு ஆன்மீகத்துக்கு நிறைய நேரம் நம்ம வந்து அது டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்.
நிறைய நேரம் தியானம் பண்ணணும். ஸோ சாப்பாடு உணவு குறைச்சிக்கிட்டு நம்ம அந்த சக்தியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சொசைட்டிக்கு நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நல்லவங்களுக்கு அது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு இப்போ ஆன்மீக முன்னேற்றம்ன்றது நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஒரு குணத்தை எப்போ நான் தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு நான் தியான சாதனை பண்ணுறேனோ அந்த ஆன்ம நிலையிலேருந்து நான் என்னோட சோல் டெவலப்மெண்ட் ஆகுதோ, சோல் ப்ரோக்ரஸ் ஆகுது. சாப்பாடு உணவு நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இன்னும் நான் இந்த சங்க சேவை, இந்த லோக கல்யாணத்துக்காக எனக்கு முடிஞ்ச சேவைகள் செய்யும்போது அந்த ஒரு பூக்களை நான் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதுதான் வந்து கிருஷ்ண பகவான் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தியானம். இந்த தியானம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உட்காந்து நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது. ஆனாபானசக்தி தியானம் தான் வந்து சிறந்தது, ஈஸியஸ்ட் வே நம்ம கடவுள் தன்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஒரு ஆன்மான்ற நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி டெக்னிக் நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கிறது. ஸோ இங்கே பகிரேந்திர நிகிரகம் பார்த்துட்டோம். நம்மளுடைய கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, வாயால் பேசுறது. அந்தரேந்திரிய நிகிரகம். அந்தரேந்திரிய நிகிரகம்னா மனம், சித்தம், அகங்காரம். இதுக்கப்புறமா வந்து புத்தி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது நாலுமே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது. மனம்ன்றது வந்து மனசு கட்டுப்பாட்டுக்கு எப்போ வரும்? தியான நிலையில் இருக்கும்போது மன அமைதி ஆகிடும். ஸ்டார்டிங் 40 days வந்து மனசில் உள்ளுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும், எண்ணங்கள். கொஞ்சம் நம்ம அதை டைம் கொடுக்கும்போது அது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ புத்தி வந்து நல்லது கெட்டது யோசிக்கும். காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று யோசித்து நம்ம வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கணும். சித்தம்ன்றது நம்ம பிறந்ததுலேருந்து 5 வயசுக்கு அப்புறமா இந்த சொசைட்டியால் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் உள்வாங்குறோம். தேவை இருக்கிறது, தேவை இல்லாதது, இது எல்லாமே. இங்கே வந்து அந்த சித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் தேவையில்லாததெல்லாம் வெளியில் கொண்டு போகும். அதுக்கப்புறமா அகம்ன்றது நான் வந்து எந்த ஒரு வேலை வந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் என்னோட ஃபிசிக்கலாக ஒர்க்ஸ் இருந்தாலும் நான் அதை முடிச்சுட்டு நான் தியானம் பண்ணுறது ஒரு நாள் தவற விடாமல் என்னோட ஆன்மாக்காக, ஆன்ம உயர்நிலைக்காக நான் தியானம் பண்ணி நான் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன்ட்டு அந்த ஒரு அகம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈகோன்றது நமக்கு இருக்கக்கூடாது. அது இருந்தால் மறுபடியும் நம்ம பேக் போயிடுவோம். அதனால நம்ம செல்ஃப் செக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கரெக்டாக இருக்கேன்னா, எனக்கு அகம் இல்லாமல் இருக்கா, என்னோட அகம் எங்கே இருக்கணும், என்ன மாதிரி வேலைகள் என் வீட்டில் இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் இந்த சொசைட்டியில் என்ன பண்ணாலும் நான் ஒரு நாளும் தவறாமல் நான் தியானம் பண்ணுறேன். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், சேவை, இந்த 4 விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு அந்த அகம்ன்றது எனக்கு இருக்கலாம். இதெல்லாம் நான் பண்ணுறேன், இதுக்காக நான் என்னை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த அகம்ன்றது நமக்கு இருக்கலாம். ஆனால் நான் இது பண்ணுறேன், நான் மட்டும்தான் சாதனை பண்ணுறேன், எல்லாருமே எல்லாம் பண்ண முடியலன்ட்டு அந்த மாதிரி ஒரு அகம்ன்றது நமக்கு இருக்கக்கூடாது. அதனால யோகா சித்த விருத்தி நிரோதா பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சித்தத்தில் எந்த ஒரு யோசனையும் இல்லாத நிலை தான் தியான நிலை. இந்த ஒரு தியானம் பண்ணுறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஈஸியாக. 2 வயசு குழந்தைலேருந்து நம்ம கடைசி வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நம்ம இயல்பாக இந்த சுவாசத்தை கவனிச்சுட்டு தியான சாதனை பண்ணும்போது நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே கழியுது. ஸோ இந்த தியானம் எதுக்காகனா நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, நான் ஒரு ஆன்மான்ற புரிதலுக்காக இந்த பிறவியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்ட்டு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த தியானம். ஸோ இந்த ஒரு தியானம் பண்ணி நான் யார்ன்ற புரிதல், என்னோட ஆன்ம நிலை உயர்நிலைக்கு கொண்டு போகிறது, அந்த ஒரு புஷ்பத்தை நம்ம கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும். நம்மளால் உக்காந்து அந்த ஒரு மேலே அந்த ஆகாயத்துக்கு நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஸ்பைனல் கார்டுன்றது வெர்டிக்கல் இயற்கை. அதுவே மற்ற ஜீவிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஹாரிசான்டலாக தான் இருக்கும். அதால் நேராக அந்த ஸ்பைனல் கார்டுன்றது இருக்காது.
அதனால இந்த ஒரு பிறவின்றது அபரூபமானது. இந்த பிறவியில் நம்ம இந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விடவே கூடாது. அதனால இந்த ஒரு சாதனை, தியான சாதனை மூலமாக நம்ம யாருன்றது புரிதல் ஏற்படும். நம்ம முன் பிறவியில் செஞ்ச கர்மாக்கள் கழிக்கப்படுது. அதுக்கப்புறமா ஆன்ம முன்னேற்றம்ன்றது நமக்கு கிடைக்குது. ஏன் இந்த பிறவி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த ஆன்மாக்கு என்ன அனுபவம் தேவை, நான் அதை முடிக்கிறதுக்கு வந்து இந்த தியானம்ன்றது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தியானத்தால் ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பூக்களை நம்ம வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். 8வது வந்து பார்த்திங்கன்னா சத்தியம். ஸோ சத்தியம்ன்றதுக்கு நிஜத்துக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிஜம்ன்றது வந்து இப்போ ஒரு மனிதனுக்கு வயசு வந்து ஒரு 30 நினச்சிக்கோங்க. கேட்கும்போது உங்கள் வயசு எவ்வளோ கேட்கும்போது 30ன்னு சொல்கிறாங்க, அது நிஜம்தான். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு என்னென்னா 20, அதுவும் நிஜம்தான். ஆனால் நிஜம்ன்றது காலம் மாற மாற நிஜம்ன்றது மாறிட்டே வரும். ஆனால் சத்தியம்ன்றது யுகங்கள் காலங்கள் மாறினாலும் சத்தியம்ன்றது மாறவே மாறாது. இதுதான் வந்து நிஜத்துக்கும் சத்தியத்துக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த என்னன்னா சத்தியம்ன்றது 4 விதமாக இருக்குன்னு சொல்லி பத்ரிஜி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தாத்காலிக சத்தியம், டெம்பரரியாக இருக்கும் அந்த சத்தியம். 2வது ஜீவித்த கால சத்தியம், நம்மளுடைய லைஃப் டைம் ட்ரூத், லைஃப் டைம் அந்த ட்ரூத்ன்றது மாறவே மாறாது. அதுக்கப்புறமா யுக கால சத்தியம், 4வது பார்த்திங்கன்னா சாஸ்வத கால சத்தியம். இந்த 4 சத்தியங்களில் நம்ம வந்து எந்த விதமான சத்தியம்ன்றது நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸில் இருக்கணும், எது வந்து சிறந்ததுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். தாற்காலிகமான சத்தியம்ன்றது டெம்பரரியான சத்தியம். ஸோ எதில் ஒரு ஸ்வீட் இருக்குது, அது வந்து பார்க்குறேன் ஸ்வீட் இருக்குது, அது சத்தியம்தான். ஆனால் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே ஸ்வீட் இருக்குமா, இருக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து தாற்காலிகமான சத்தியம். அதுக்கப்புறமா ஜீவித்த கால சத்தியம். ஜீவித்த கால சத்தியம்னா எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை, நான் பூமியில் பிறந்துட்டேன், என்னோட டெத்துன்றது நான் டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நான் இன்னும் ஒரு 30 வருஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே நான் இருக்கேன், நான் இந்த ஒரு மனிதனாக நான் இருக்கேன்றது காட்டுறது தான் வந்து ஜீவித்த கால சத்தியம். ஸோ என்னோட முடிவு, என்னோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட வாழ்க்கை எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நான் சத்தியமாக எல்லாருக்குமே நான் வந்து காணப்படுவேன். இதுதான் வந்து ஜீவித்த கால சத்தியம். 3வது பார்த்தீங்கன்னா யுக கால சத்தியம். ஸோ இங்கே யுக கால சத்தியம்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமி மேலே நம்ம இருக்கும்போது சூரியன், சந்திரன், கிரகங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ சூரியன் பிறக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் இல்லை, சூரியனுக்கு அப்புறமாவும் சூரியன் இருக்க மாட்டார். அதே மாதிரி சந்திரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சிருஷ்டியில் இருக்கிறதுக்கு முன்னாடி சந்திரன் முன்னாடியும் இல்லை, இப்போ இருந்துட்டு இருக்கான் சந்திரன். ஆனால் இனிமேல் வர காலகட்டத்தில் சந்திரன் இல்லாமலும் இருக்கலாம். இது யுக காலங்கள் மாற மாற இதுக்கு வந்து ஆதி அந்தம், சுஷ்டி ஸ்ருதி லயா, இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். அதனால இதுக்கு எல்லாமே சாஸ்வதமானது கிடையாது. யுகங்களுக்கு பொறுத்து தான் இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்மாக வந்து இருந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாஸ்வத சத்தியம் எது, அழிவு இல்லாதது, எப்போவுமே வந்து நித்தியமானது, எப்போவுமே சாஸ்வதமானது என்னன்னா ஆன்மா மட்டும்தான். ஸோ இந்த காலங்கள் மாறினாலும், சந்திரன்கள், கிரகங்கள், சூரியன் மாறினாலும், அது யுக காலம் மாற மாற அது எல்லாமே மாற்றங்கள் இருக்கும். ஆனால் மாற்றம் இல்லாதது, சாஸ்வதமானது, நித்தியமானது, அழிவு இல்லாதது எதுன்னா இந்த ஆன்மா மட்டும்தான். இந்த ஆன்மா அந்த ஒரு சத்தியமானது, சாஸ்வதமானது உணர்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் வந்து நம்ம தியானம் பண்ணுறது. தியானம் பண்ணாதான் நான் ஒரு ஆன்மான்ற நிலை நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எது நல்லது, எது கெட்டது, எதனால நான் பிறந்திருக்கேன், எதை பண்ணுறதுக்காக எது பாடங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு புரிதல்ன்றது ஏற்படும். அதனால சாஸ்வதமானது இந்த ஆன்மா மட்டும்தான். அதுக்காக தான் இந்த தியானம்ன்றது நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு வருவோம். இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு. நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஒரு ஆன்மா கடவுளாக வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது, அந்த ஒரு நல்ல குணத்தை நம்ம வந்து கடவுளுக்கு புஷ்பமாக நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த 8 விதமான அஷ்டதள புஷ்பங்கள் கடவுள் வந்து கேட்குறாங்க.
ஸோ இந்த இயற்கையில் இருக்கிற எல்லாமே கடவுள் சிருஷ்டி பண்ணது நம்ம வாங்கிட்டு வந்து பணம் காசு கொடுத்து, இல்லை அந்த செடிகள் நம்ம வந்து வீட்டில் வளர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே அந்த சீட்ஸ் ஆகட்டும், இந்த இயற்கை காஸ்மிக் எனர்ஜி ஆகட்டும், இந்த தண்ணி ஊற்றுறது ஆகட்டும், எல்லாமே இந்த இயற்கையில் இந்த சிருஷ்டியில் கிரியேஷன் அந்த கடவுள் தான் படைச்சிருக்காரு. அதுவே போய் கொண்டு போகிறது கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற குணங்களை, நம்ம நல்ல குணங்கள் வந்து கடவுளுக்கு பூக்களாக நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணணும். இதுதான் வந்து உத்தரகீதையில் கிருஷ்ணர் வந்து நமக்கு இது மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மாஸ்டர்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது. நம்ம செல்ஃப் செக் பண்ணணும். எந்த குணம் வந்து நான் வந்து இன்னும் சரி செய்யலை, எது என்னோட மாற்றங்கள் இன்னும் வரலை, எது நான் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும், அது நான் வந்து சரியாக செஞ்சுட்டு நம்ம பியூரிட்டியாக செல்ஃப் செக் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக இருக்கேன், நான் என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சு தியானம் பண்ணேன்னா, புக்கு படித்தேன்னா, சஜ்ஜன சாங்கத்தியம் கேட்டேன்னா, எனக்கு முடிஞ்ச நல்ல சேவைகள் நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன்னா, இதுதான் கடவுள் வந்து பூக்களாக என்னுடைய குணங்கள் எனக்கு கொடுன்ட்டு கேட்குறாங்க. ஸோ எவ்ரிடே நமக்கு இதுதான் லாஸ்ட் டே. அந்த ஒரு நினைப்பில் நம்ம வாழ்க்கை இருக்கும்போது தவறுகள்ன்றது நம்ம செய்யவே மாட்டோம். எப்போவுமே செல்ஃப் செக் பண்ணிவிட்டு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எது செய்கிறேன், எது நான் கவனிக்கிறேன், எது பேசுகிறேன், எது பேசக்கூடாது, இது வந்து நம்ம வந்து அந்த ஒரு நொடியில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தால் பி ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது தவறான விஷயங்கள் செய்யவே மாட்டோம். நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம்ன்றது அங்கே வந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு ஆன்மான்ற நிலை நம்ம இருக்கும்போது நம்ம எந்த ஒரு நொடியில் இந்த உயிர் விட்டு போனாலும் அங்கே முக்தி நிலை நம்ம அடைய முடியும். இதுதான் வந்து லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் பற்றி. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.